வெல்கம் பேக் கைஸ். நம்ம ஜீரோ டு க்ரோ பற்றி ஜேர்னியில் இருக்கோம். ஸோ இந்த சீரியஸில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி 7 டேஸில் லேர்ன் பண்ணி ஒரு ஏஜென்சியை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் வீக் அப்டேட். ஸோ இதே மாதிரி 3 வீக்ஸ் அப்டேட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தான் புரியும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி வரும். சரி, மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு பொருளோ ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ மக்கள்கிட்ட அதை சேல் பண்ணுறது தான் ஒரு மார்க்கெட்டிங். ஓகேவா? இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அதே தான், பட் இது வந்து ஒரு ஆன்லைனில் பண்ணுறது. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நம்ம இன்டர்நெட் மூலியமாக தான் பண்ணுவோம். டிவியும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான், ரேடியோவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதனால உங்களுக்கு என்னென்னா, இந்த டாபிக் சூஸ் பண்ணால் மட்டும் போதும், அதில் இந்த டாபிக் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் போதும், உங்களால் ஈஸியாக டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆக முடியும். ஸோ அந்த டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஈஸியான டாபிக் போயிடலாங்க. சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இது வந்து SMM சொல்லுவாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து உங்களோட கிளைண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதுவும் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா, அவங்களே தான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணணும், அவங்களே ஷூட் பண்ணணும், அப்புறம் இது எல்லாமே ட்ராக் பண்ணுவாங்க. இது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் மெட்டா ஆட்ஸை ரன் பண்ணுவாங்க. இதை மட்டும் தான் பண்ணுவாங்களே அவங்க. மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணி அதோட லீட்ஸை ஜென்ரேஷனை வந்து கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க கோல்ஸ் மெயினாக என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்காவோ இல்லை பெய்டோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், லீட்ஸை கேதர் பண்ணணும், சேல்ஸை வர வைக்கணும். இதுதான் அவங்களோட கோல்ஸு. அப்புறம் அவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர், கேன்வா, அப்புறம் லிங்க்டின் கேம்பெயின், ஸோ செகண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது SEOன்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஏதோ சர்ச் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணுவேன் அந்த கீவேர்டு கரெக்டாக எத்தனை ரிசல்ட் காமிக்குது இல்லையா, அதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEO. அண்ட் அந்த SEOவில் மொத்தம் 4 கேட்டகரிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, கீவேர்ட்ஸ் அண்ட் கூகுள் ரேங்கிங் ஃபேக்டர்ஸ். இது 4 மட்டும் தெரிஞ்சாவே போதும், இந்த SEOவை சிம்பிளாக முடிக்கலாம் நம்ம. பட் இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். கூகுள் ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு லேண்டிங் பேஜோ நீங்கள் பில்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கணும், அண்ட் கீவேர்டு ப்ராப்பராக இருக்கணும், பேஜ் ஸ்பீட் நல்லா இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தாவே போதும், கூகுள் ரேங்கிங் ஃபேக்டர்ஸில் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். செகண்ட், கீவேர்ட்ஸ்னால் என்ன? நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு மக்கள் எப்படி அதை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அது எப்படி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், அதுதான் கீவேர்ட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அது SEOவில் மெயின் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது. இந்த கீவேர்டு தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணுமே எல்லா இடத்துலையுமே. ஒரு ஆன் பேஜ் SEO தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆன் பேஜ் SEO நம்ம எது மெயின் பார்க்கணும்னா, நம்மளோட கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும், அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, அது ப்ராப்பராக கொடுத்துருக்கணும்,
இமேஜோட சைஸை நம்ம கம்மி பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுதான் ஸ்பீடை வந்து பேஜ் ஸ்பீடை வந்து இன்னும் சீக்கிரமாக நமக்கு கொடுக்கும். அண்ட் தென் இன்டர்லிங்க்ஸை ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். இது மட்டும் பண்ண இப்போ நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணிடலாம். ஆஃப் பேஜ் எஸ்இஓ இதான் ஃபோர்த்து. இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வெப்சைட்டில் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டோம். போயிட்டு ஆப்டிமைஸ் பண்ணுறது, கீவேர்ட்ஸ் போடுறது இதெல்லாம் பண்ண மாட்டோம். இது எல்லாமே நம்ம வெப்சைட்டுக்கு அதர் தென் இப்போ சோஷியல் மீடியாவோ இது யூடியூப்லையோ போயிட்டு நம்மளோட லிங்க்கு அங்கே நம்ம கொடுத்துட்டு வந்துடும், பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடும். இதை மட்டும் பண்ணால் இப்போ இதுதான் ஆஃப் பேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்இஓட கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்காக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும். இது ரெண்டு தான் அவங்க மெயின் கான்செப்டாக பண்ணுவாங்க. அண்ட் இவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கூகுள் சர்ச் கன்சோல். இது வந்து ட்ராக் பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, யூபர் சஜஷன் டூல் இருக்குது. அது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸ்னாவே இது பெய்டு தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு. ஓகேங்க, இது எதுவுமே சாஃப்ட்வேர் ஃப்ரீ தான், பட் அதுக்கு போடுற ஆடுக்கு வந்து காஸ்ட் அதிகம். இது ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து கரெக்டான நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். ஸோ மக்களை வந்து இது எதை மூலியமாக நம்ம ரீச் பண்ணலாம், வெளியே ஆட் ரன் பண்ணி மட்டுமே. இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து ரேங்க் பண்ணணும், டிராஃபிக் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து லீட்ஸ் வரணும், அதுக்கும் கூகுள் ஆட் யூஸ் ஆகுது. உங்களுக்கு சேல்ஸ் வரணும், அதுக்கும் கூகுள் ஆட் தான் யூஸ் ஆகும். ஸோ என் கோல்ஸ் ஃபுல்லாக எது நோக்கி இருக்குன்னா, சேல்ஸ் அண்ட் லீட்ஸை பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களோட கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினான ரோலாக இருக்கும். ஸோ இங்கே என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸ்னு அது சாஃப்ட்வேர், கூகுள் ஆட்ஸ் மேனேஜர் ஒன்று இருக்குது. இந்த கூகுள் ஆட்ஸ் மேனேஜர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஆடை எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்காங்க, இது பண்ணுறாங்க ட்ராக் பண்ண முடியும். கூகுள் ஆட்ஸில் தான் நம்ம கேம்பெயினை ரன் பண்ண முடியும். அதெல்லாம் கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு குரூப் பண்ணி இந்த கேம்பெயினுக்கு 2 குரூப் ஆட் குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து ஆடை ரன் பண்ண முடியும். ஸோ ஃபோர்த் டாபிக் இஸ் மெயில் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மெசேஜோ இல்லை ஒரு ஆஃபர்ஸோ நம்ம கஸ்டமர்ஸுக்கு இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக அனுப்ப முடியாது. ஸோ அதுதான் இங்கே வந்து ரோலாக இருக்கும் போது இது ஒரு மார்க்கெட்டிங் சொல்லலாம். பல்காக மெசேஜ் அனுப்புறது, அதுவும் ஆட்டோமேட்டடாக. ஸோ இதுக்கு 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் சிம்ப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் பண்ணி எந்தெந்த மெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர்ஸை சீக்வன்ஸ் பண்ணி ஒரு டைம் நீங்கள் போட்டிங்கனாவே போதும். அது 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இன்ஸ்டண்ட்டாக போயிடும். இதே தான் வாட்ஸ்அப்புக்கு வாட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுவும் இதே ஒர்க் தான் பண்ணும், ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஸோ ஃபிஃப்த் டாபிக் இஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அண்ட் காப்பி ரைட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் கண்டென்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இதில் ஆடியன்ஸை வின் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டை கொடுத்து தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா ஒரு லாங் டேர்ம், எங்களோட கோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அண்ட் நீங்கள் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா பேசிக்காக ChatGPT அண்ட் காப்பி டாட் ஐஓ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ இதுவே காப்பி ரைட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ அது மெயினாக மோட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சேல் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா கிளிக் இயர் ஃபார் 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்து இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எங்கள் கோல்ஸ் என்ன, இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும், சேல்ஸை மட்டும் தான் பார்ப்பாங்க காப்பி ரைட்டிங்கில். ஸோ இவங்க டூல்ஸு அதே தான் சேம் யூஸ் பண்ணுவாங்க. ChatGPT, copy.io சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 டாபிக்ஸ் தாங்க மெயின். ஸோ இந்த 5 டாபிக்ஸை டெய்லி ஒரு டாப்பிக்காக எடுத்து நீங்கள் இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5 டேஸ் இருக்குது, 5 டேஸில் முடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் 2 டேஸ் இருக்கும். அந்த 2 டேஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக நீங்களும் சின்ன சின்ன டெஸ்ட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அச்சீவே பண்ண முடியும். இதுதான் உண்மை. அண்ட் இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃப்ரீலான்ஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அதை ரிவீல் பண்ணலாமா? அது ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் திஸ் டாபிக் இஸ் ரியலி ஒர்த் இட் அப்படின்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நீங்களே பாருங்கள், நான் ஃபீவர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சரி நம்ம இப்போ எஸ்சிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கலாம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணலாம். ஸோ பாருங்க கைஸ், நீங்களே பாருங்கள், ஒரு எஸ்சிஓக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹோல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம ரன் பண்ண போகிறோம். இது சேஃபாக ஒரு கிளைண்ட் நம்ம பிடிச்சா 10,000 ரூபாய் அப்படின்னா ஒரு 10 கிளைண்ட் நம்ம கடைசியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் 5 ஃபிகர் அமௌண்ட்டை ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் மந்த்லி. ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர், க்ரோ டுகெதர். பை கைஸ். வெயிட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் வீக்குக்காக அப்டேட் இருக்குது, இது ஃபஸ்ட் வீக்காக மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் 3 வீக் அப்டேட் இருக்குது. இந்த 3 வீக்கும் நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், உங்களால் சீரியஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ண முடியும்.